கடவுள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 2ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது என்பதை பற்றி பார்க்க வந்திருக்கோம். ஸோ இப்போ குரு பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம கூட இணைந்திருக்க சகோதரி எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அவர்களும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்ல போகிறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குரு பயிற்சியானது 2/6/2026 நள்ளிரவில் பாருங்கள் 2 மணிக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அப்போ இது வரைக்கும் காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருந்த குருவானவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான கடகராசிக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு தன்னுடைய சஞ்சாரத்தில் வரார். அப்போ அந்த குரு பயிற்சியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவில் முதல் ஒரு இதாக வேலையாக பாருங்கள், தங்கம் விலை கூடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கடந்த ஆண்டுகளில் மிதுனத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறப்ப அந்த தங்கத்தோடைய விலை ஏற்ற இறக்கத்தோடையே இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த கடகத்தில் குரு தன்னுடைய உச்ச பலத்தோடு இருக்கார். 12 வருடத்துக்கு அப்புறம் இப்போ தான் கடக வீட்டுக்கு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வராரு. வர்றப்ப தங்கத்தோடைய விலை நம்மளே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு உயர்வுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இப்போ இந்த குரு பயிற்சி காலங்களில் இந்த கடகத்தில் ட்ராவல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 1 வருட காலங்களில் பார்த்திங்கன்னா, நிறையா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு விஷயங்களில் நிறைய புரட்சிகரமான ஒரு படிப்புகள் அதற்குண்டான மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகள் எடுக்கிறவங்களுக்கு பெரிதும் உபகரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த கடகத்தில் குரு இருக்கிற காலகட்டத்தில் பாருங்கள், நிறைய ஆன்மீகவாதிகள் ஒரு முக்கியத்துவம் தரக்கூடிய வருடமாகவும் இந்த குரு கடகத்தில் இருக்கிற காலகட்டங்களில் வரும். அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த பணியில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு அந்தஸ்து உயர்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆன்மீக சங்கங்கள் அதிகமாக தோன்றி அதன் மூலமாக மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ மக்கள் மனதிலையும் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களில் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கும். நிறைய மக்கள் பாருங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் பாருங்கள் மூட நம்பிக்கைக்குள்ளே போய் தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிறாங்க. அப்போ அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு அவேர்னஸ் மக்கள் மத்தியில் ஏற்படுவதற்கும் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு 1 வருட காலத்தில் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவார். அதாவது மேம் சொன்ன மாதிரி தான். அதாவது என்னென்னா, இப்போ இந்த குரு பகவான் இந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகிறார், அதாவது காலச்சக்கரத்துக்கு எத்தனாம் இடத்துலேருந்து எத்தனாம் இடத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் இப்போ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் வீடான கடகராசிக்குள்ளே உச்ச வீட்டில் போகிறார். அப்போ இந்த ஒவ்வொரு வருடமும் குரு பயிற்சி நடக்கும் இல்லையா? ஸோ ஒரு சில நேரங்களும் பார்த்திங்கன்னா குரு 1 வருடம் இருப்பார்னு சொல்லுவோம். அவர் அதிசாரமாக முன்னோக்கி போவார். அதே போல் பார்த்திங்கன்னா வக்ரமாய் பின்னோக்கி நகர்வார். இது இயல்பாக கேஷுவலாக நடக்கிறது தான். ஸோ ஆனால் இந்த வட்டம் இந்த குரு பயிற்சி ஆகிறது ஏன் எல்லாருமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கீங்க, ஜோதிடர்கள் எல்லாமே இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களே அப்படின்னு சில குரு பயிற்சியை பற்றி புரியாத சில நபர்கள் கூட யோசிக்கலாம். அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் நம்முடைய குரு பகவான் தன்னுடைய பிடித்த வீடு, தனக்கு பிடிச்ச வீட்டுக்கு கடகராசிக்குள்ளே வரார். அப்போ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம், இந்த 4ஆம் இடத்துல உச்ச வீட்டில் அமர்றதுனால பொதுவாகவே பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த இடம் ஸ்தான பலம் அந்தளவுக்கு வலிமையாக இருக்காது அப்படிலாம் சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த வட்டம் மட்டும் குரு 4ஆம் வீட்டில் அமர்றதுனால எல்லா ராசி அன்பர்களுக்கும் குரு எந்தெந்த ஸ்தான பலத்துலலாம் அமர்ந்திருக்கிறோம். இப்போ ஒரு எக்ஸ்ட்ராட்டாக சொல்லணும்னா மேச ராசிக்கு 4ஆம் இடம், ரிஷப ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லி ஒரு ஸ்தான பலம் சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே இந்த வருடத்தில் ஸ்தான பலமும் ஒரு வலிமையை கொடுக்குது. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அவருடைய பார்வைக்கு எப்போயுமே மிகப்பெரிய மதிப்பு உண்டு. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ இந்த குரு பகவான் தனக்கு பிடித்த வீட்டில் இருந்து தன்னுடைய பார்வைகளை 5ஆம் பார்வையான தன்னுடைய மிக விசேஷமான பார்வையை விருச்சிக ராசியில் செலுத்துகிறார். அதுக்கடுத்து 7ஆம் பார்வை, எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. ஸோ அதே போல் குரு பகவானுக்கு 7ஆம் பார்வை உண்டு. ஸோ அவர் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் வீடான மகர ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்குறார். அதுக்கடுத்து அவருடைய இன்னொரு மிகப்பெரிய விசேஷமான பார்வை பார்த்திங்கன்னா 9ஆம் பார்வை. அது 9ஆம் பார்வை கிடச்சிருச்சுன்னா மனுஷன் வாழ முடியாத மனுஷன் கூட வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த 9ஆம் பார்வை ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்ட விசேஷமான பார்வையை தன்னுடைய வீடை, அதாவது குருவுடைய வீடு 2 வீடு,
ஒரு வீடு தனுசு, இன்னொரு வீடு வந்து பார்த்திங்கன்னா மீனம். அப்போ தன்னுடைய மீன ராசியவே குரு பகவான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். சார் 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கலாம் என்ன சார் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை, அதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சம் அடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால, அதாவது நம்மளுடைய கர்மஸ்தான அதிபதியான நீதி அரசரான சனி பகவானால் சில பாதிப்புகளை, சில தடுமாற்றங்களை நான் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட சனி பகவான் ரொம்ப அஷ்டமத்தில் உட்காந்துருக்காரு, 7.5 உட்காந்துருக்காருன்னு நிறைய அப்படியே ஒரு குழப்பத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நான் வர்றேன்யா, நான் வந்து சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணுறாரு, சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பை இந்த குரு பயிற்சியில் நம்முடைய குரு பகவான் சிறப்பாக செய்து கொடுக்க போகிறார். உங்களுடைய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் உறுதியாக நடக்கும். அது உங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத ஃபுல்லாக வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் சிறப்படைவீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. அன்பான மேசராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குருவானவர் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி, அது மட்டுமே இல்லாமல் விரையாதிபதியும் அவர் தான். அவரே பாருங்கள் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல தாய்மை ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. கடகராசி அப்படிங்கிறது பொதுவாகவே தாய்மை குணம் கொண்ட ராசி தான். அது உங்கள் ராசிக்கு தாய்மை ஸ்தானம், தாய் ஸ்தானங்கிறது கடகராசி தான். அப்போ தாய் ஸ்தானத்திலிருந்து குரு பகவான் ஆனவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய நெகட்டிவான எனர்ஜிகளை வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து கழிவுகளை போகிற நீக்கிறதுக்கு அவர் 8ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறாரு. அடுத்து பாருங்களேன், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மகரத்தை பார்க்குறாரு. இப்போ தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்க முடியாமல் தடுமாறுவீங்க. மேசராசிக்கு நிறைய வந்து திறமையானவங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சவொடனே செஞ்சு முடிக்கக்கூடிய பண்பு வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதே இதில் வந்து இப்போ கொஞ்சம் சில நாள் தடுமாற்றத்துக்குள்ளே இருப்பீங்க. அப்போ இந்த தடுமாற்றத்தை குறைச்சி எது செஞ்சால் சரியாக வரும், தொழில் வாய்ப்புகளை புதியதாக உங்களுக்கு ஒரு வழிமுறையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை கர்மஸ்தானத்தை பார்வை செய்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை தன்னுடைய சொந்த வீட்டை தானே பார்க்குறாரு. அப்போ யாராவது ஒருத்தர் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறப்ப அதிக விசேஷமான ஒரு கவனம் செலுத்துவோம்ல, அந்த மாதிரி தான் உங்களுக்கு 12ஆம் இடமான முக்கியமான ஸ்தானத்தை வந்து பார்வை செய்யறதுனால உங்களுடைய விரயங்கள் அனைத்தையுமே வந்து சுபவிரயமாக மாற்றக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு. அப்போ இதுவரைக்கும் நீங்கள் அறிஞ்சோ அறியாமலோ செஞ்ச சில விஷயங்கள்லேருந்து சில அனுபவ பாடத்தை உங்களுக்கு வந்து கொடுத்து எதிரிகளுடைய தொல்லையிலேருந்து ஃபஸ்ட்டு உங்களை வந்து மீட்டு உங்களை கொண்டு வருவார். தெளிவான சிந்தனையில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வேலை விஷயங்களில் நீங்கள் அவசரப்பட்டு எடுத்த முடிவுகளால் இப்போ நிறைய சிரமப்படுவீங்க. அந்த சிரமத்தில் எது சரி தப்புன்னு சொல்லி வேலையாட்களில் வேலை வாங்கக்கூடிய தன்மை உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அதே நேரங்களில் பாருங்கள், அந்த வேலையாட்கள் எப்படி நீங்கள் வந்து பழகணும்னா இறக்கப்படுற கூட உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த இறக்கத்தையே பயன்படுத்தி உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க சில விஷயங்களில் உங்களுக்கு வந்து ஏமாற்றத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அப்போ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக யார் உண்மையானவங்க யார் பொய்யானவங்க அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்துறதுக்காகத்தான் குருபகவானுடைய பார்வை வந்து ரொம்ப வந்து பக்கபலமாக இருக்குது. அப்போ இது வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து தூக்கம் குறைவாக இருந்திருக்கும், இதாவது வந்து பணம் வந்து சேமிப்புகள் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். அப்போ அது எல்லாத்துக்குமே பாருங்கள் இப்போ வந்து உங்களுடைய வரக்கூடிய வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை நீங்கள் வந்து சேமிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உயர்த்தக்கூடிய அளவில் தான் இந்த குரு பகவானுடைய சஞ்சாரமானது இப்போ வந்து இருக்குது. அதாவது மேடம் சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மேசராசி என்பர்கள், அதாவது ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, எதையும் கொஞ்சம் யோசிக்காமல் மற்றவங்களுக்காக, அதாவது தனக்கு யோசிக்கிறீங்களோ மற்றவங்களுக்கு பிரச்சனைனா யோசிக்காமல் செய்யக்கூடிய உங்களுடைய லைஃப்பில் நிறைய போராட்டங்களை சந்திச்சிட்டிங்க. நிறைய நபர்களுடைய சூழ்ச்சினால் நீங்கள் உங்களை இழந்தீங்க அப்படிங்கிறது உண்மை தான். சார் நான்லாம் அப்படிலாம் கிடையாது சார்,
சூழ்ச்சியெல்லாம் என்னை யாராலையும் அடிக்க முடியாது. யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? சார் நான் எப்படி வேணால் சொல்லுவேன். எப்படின்னா, உங்களை எதிர்த்து நின்று ஒரு ஆள் கூட அடிக்க முடியாது. உங்களை டைரெக்டாக நின்று மேசராசிக்காரங்கள நான் உன்னை பகைச்சிட்டேன், உன்னை செஞ்சிருவேன், ஒரு ஆள் சொல்ல முடியுமா? நெருப்பு ராசி. நீங்கள் அப்படியே என்ன சொன்ன தீயா கக்குனீங்கன்னா அவுட் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் அப்படி யாருமே உங்களை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கூடவே இருந்தவங்கல்ல. என்னைய பொறுத்தவரை உங்களை தட்டி விட்டது, உங்களை லாக் பண்ணது, உங்களை போராட வச்சது அத்தனையுமே அவங்க கூட உள்ளவங்க தான். வெளியேருந்துலாம் ஒருத்தர் வந்து உங்களை தட்டலை, உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை. ஆனால் கூட இருந்த கூட்டாளி, கூட பிறந்த உறவு, கூடவே சுற்றுனாயா இத்தனை நாளாக இவன் தான் என்னை குளிப்பறிச்சான்னு தெரியல, இப்படி உள்ள நபர்கள் தான் உங்களை கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்தில் நீங்கள் பட்ட பாடு பெரும்பாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நம்மளுடைய குரு பகவான் 4ஆம் இடத்துல போய் உட்கார. அப்போ உங்களுக்கு என்ன விஷயம் இங்கே நடக்க போகுது அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படின்னு எடுத்தோம்னா, ஃபஸ்ட்டு சொந்த வீடு தான் வாங்கணும், என்னோடய உழைப்பினால் தான் நான் வாங்கணும், என்னுடைய திறமையினால் தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பை நம்முடைய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, சார் வண்டி வாங்கணும் ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது சார், எதுக்கு ரிப்பேர் ஆகுனே தெரியல, நானும் 5000 செலவழிக்க மாதம் ஏதோ அதுக்கு ஒரு தொகையை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன் சார், அது சரியாயிருமா, இது ஒரு பெரிய ப்ரெஷராகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய வாகனங்கள் ஏதேனும் பழுது ஏற்பட்டால் அது சரியாயிடும். அதுக்கடுத்து புதிய வண்டி வாங்கணும் ரொம்ப நாளாக ஆசை, கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலைங்கிற மாதிரி ஆசை மட்டும்தான் சார் இருக்குது அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் 4ஆம் இடத்துல, நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே வீடியோ சொன்ன மாதிரி இந்த வட்டம் ஸ்தான பலமும் உங்களுக்கு வேலை பார்க்க போகுது. அதனால் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார். சந்தோஷத்தை தொலைச்சிட்டு எங்கே சந்தோஷம் அப்படின்னு நம்முடைய ஒரு படத்தில் வந்து எங்கள் டாக்டர் நம்ம ஜெயரவி கேட்பார் பார்த்தீங்களா, அவர் ஜெயரவிட்ட இவர் கேட்பார் பார்த்தீங்களா, நம்ம சந்தானம் சார் கேட்பார் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் எங்கே சந்தோஷம் நீங்கள் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இந்த அறிக்கையாக உனக்கு சந்தோஷம், நீ நல்ல மனசுக்காரன், நீ நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு, உனக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்கேன்னு சொல்லி குரு பகவான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். அதே போல் குருவுடைய பார்வைக்குள்ளே வந்தோம்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்க்கறனால, அதாவது தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான விருச்சக ராசியை பார்க்கறனால வில்லங்கம், விவகாரம், போட்டி, பொறாமை, கஷ்டம், கவலை காணாமல் போயிடும். யாரெல்லாம் உங்களை வீண் பழி சுமத்துனாங்களோ அவங்களாம் அட்ரஸ்லாம் போயிடுவாங்க. இந்த கூடவே இருந்து குழி பறிச்சதில் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, நல்லா செக் பண்ணி பாருங்கள். உங்களால் செக் பண்ண முடியல, குரு வந்து செக் பண்ணி கொடுத்துருவார். இவன் தாண்டா அவனுக்கு இவன் கூட்டாளி அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிடுவார், நீங்கள் தப்பிச்சிருவீங்க. அதேபோல் தொழிலில் ஒரு நிலையான தன்மையில் நான் வெற்றி பெறணும், நான் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்கு வரணும்னு நினைக்கிற உங்களுடைய தொழில் ஸ்தானம் சூப்பராக இருக்கும். சார் எல்லாம் ஓகே சார், நிம்மதியாக தூங்கவே முடியல சார், இந்த சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்திருந்து நைட்டு தூங்கும்போது கூட கனவுல ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு ஓடிக்கிட்டே இருக்குது சார், இந்த தூக்கம் நிம்மதியாக இருக்குமா சார், கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு போகிறேன், தூக்கம் இல்லை சார், கண்டிப்பாக நல்லபடியாக தூங்குவீங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, மேசராசி என்பவர்களுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம்னா, வேலையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை சரியாகி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதே போல் இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்புலாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. வெளிநாடு போகணுமா, சரியான நேரம், கரெக்டான நேரம், இப்போ பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க, திரும்ப பாஸ்போர்ட்டை தேடி எடுத்து வச்சுக்கோங்க. குரு உங்களுக்கு வெளிநாடு பயணத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பை உறுதியாக மேசராசி என்பவர்களுக்கு கொடுப்பார் என்பது உண்மை. சரி, இந்த குரு பயிற்சியில் இவ்வளோ விஷயம் நல்லது நடக்குதுல்ல, நான் என்ன வழிபாடு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மேசராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே முருகன் அப்படின்னா அப்படியே உள்ள ஒரு எனர்ஜி ஏறும். இந்த கருப்பசாமி சொன்னோடனே சாமி ஆடுவாங்க பார்த்திங்களா, அது பேரை சொன்னோடனே ஒரு வைப்ரேஷன். அதே மாதிரி தான் உங்களுக்கு முருகனுடைய வழிபாடு, உங்களுக்கு எந்த வினைகள் இருந்தாலும் அத்தனை விதமான வினைகளையும் முருகன் உங்களுக்கு தீர்த்து கொடுப்பார் என்பது உண்மை. ஸோ இந்த குரு பயிற்சிக்காலங்களில் முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு கட்டாயமாக போயிட்டு வாங்க. சிவன் வழிபாடு சிறப்பான வழிபாடாக நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு இருக்கும் என்பது உண்மை. யாரெல்லாம் முருகனை லவ் பண்ணுறீங்களோ, முருகனை என்னை உயிராக வச்சுருக்கேன் சார், என் நெஞ்சில் பச்சை குத்தி வச்சுருக்கேன், கையில் முருகனுடைய பேரை பச்சை குத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு செஞ்சவங்க, நினச்சவங்க கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க.
முருகனுடைய அருள் அற்புதமாக கிடைக்கும். ஸோ நாங்கள் சொன்ன விஷயங்கள் உங்களுடைய மனசை ஏதோ ஒரு விஷயம் டச் பண்ணுச்சு அப்படின்னா, சார் நீங்கள் சொன்ன விஷயம், மேடம் சொன்ன விஷயம் எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு, நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக எங்களால் அதற்கான பதில்கள், அதற்கான வழிபாடுகள், அதற்கான பரிகாரங்கள் எல்லா விஷயங்களும் துல்லியமாக சொல்ல முடியும். ஸோ நாங்கள் சொன்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் அப்படியே கிடைப்பதற்கு குருவுடைய அருளும் உங்களுடைய குலதெய்வத்துடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ நாங்கள் இருவரும் உங்களை அன்புடன் வாழ்த்தி தற்போது விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம். அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.